ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த கேமில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் லாகின் ஆகிறதே இல்லை. இல்லைனா கேம் மேட்ச் மேக்கிங் பண்ணதுக்கப்புறம் 99 சொல்லிட்டு லோடிங் ஆகிட்டே இருக்குது. இந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம கேமில் போயிட்டே இருக்குது. இதை பற்றி இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேம் மேட்ச் மேக்கிங் பண்ணுறப்ப அப்படியே 99 அப்படின்னு லோடிங் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உள்ளே போகவே மாட்டேங்குது. இந்த ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. இது முக்கியமாக ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, 5G யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுவே நார்மல் 4G ஃபோன் வச்சுருக்கவங்க அவங்களுக்குலாம் உள்ளுக்குள்ளே கேமுக்குள்ளே போயிட்டே இருக்கும். மிச்சம் 5G வச்சுருக்கவங்க அவங்களுக்கு மட்டும் வந்திருக்காது. ஜியோ சிம் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் இது ஒரு நெட்வொர்க்கிங் எரர் மட்டும்தாமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நான் இதுக்காக என்னென்ன பண்ணி பார்த்தேன்னா, கிளியர் சேட் பண்ணி பார்த்தேன். அதாவது மொத்தமாக ஃபோனை தள்ளி விட்டு முதலேருந்து உள்ளே வர்றது, திருப்பி நெட்வொர்க்கிங் எரருக்காக ரிப்போர்ட் கொடுக்குறது, இது மாதிரி பண்ணி பார்த்தேன். என் கேமவே அன்இன்ஸ்டால் கூட பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. கேம் அன்இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாலும் திருப்பி அதே இஷ்யூ வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது கெரினாவோட வெப்சைட்டில் போய் பார்த்தேன். அதில் பயங்கரமான ஒரு ஷாக் இருந்துச்சு. அது என்னன்றதை கடைசியில் சொல்கிறேன். இது மாதிரி மேட்ச் மேக்கிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேமை விட்டு வெளியே வர்றதோ தள்ளி விட்றதோ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி பேன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மேட்ச் மேக்கிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேமுக்குள்ளே நீங்கள் லைவாக உள்ளே இருக்கிற மாதிரி தான் காட்டும், ஆஃப்லைன்னு கூட காட்டாது. நீங்கள் உள்ளே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இது மாதிரி தான் காட்டும். இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஐடியை விட்டு வெளியே வந்துட்டு இது பண்ணிங்கன்னா ஹானர் ஸ்கோர் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். ஹானர் ஸ்கோர் கம்மியாகிடுச்சுன்னா உங்கள் ஐடி பேன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஐடி பிளாக் பண்ண கூட உங்களோட ஐடி வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு தப்பை பண்ணவே கூடாது நண்பா. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தப்பை நீங்கள் தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி தப்பை நீங்கள் தவிர்த்தா தான் உங்களோட ஐடி பேன் ஆகாமல் இருக்கிறத தப்பிக்க முடியும். இது உங்களோட 4G உங்கள் ஃப்ரெண்டோட 4G ஃபோன்லேருந்து நீங்கள் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேம் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நெட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த ப்ராப்ளம் அப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கெரினா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அது வரப்போகுது நண்பா. அந்த ஒரு அப்டேட்டுக்காக அந்த நெட்வொர்க்கிங் ப்ராசஸ்க்காக தான் இவ்வளோ சர்வர் வீக் ஆகிறது, அடிக்கடி கேமில் பக் நடக்கிறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. சீக்கிரமாகவே ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துடும். அதுக்காக தான் இந்த உங்களோட பேனான பழைய ஐடி கூட வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்து, அதாவது பேன் ஆகியிருந்திருந்தால் உங்கள் ஐடி கட்டாயம் திருப்பி வந்துடும். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரப்போகிறனால தான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பயப்படவே வேணாம், உங்கள் ஐடி பேன் ஆகிருக்குமோ எதுவுமே ஆகும். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு லாகின் பண்ணாமல் இருங்க. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நெட்டில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணால் மட்டும்தான் அதை தவிர்க்க முடியும், வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு நெட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் இந்த 99 அதாவது லோடிங் ஆகிட்டு இருக்க மேட்ச் மேக்கிங் லோடிங் ஆகிட்டு இருக்க இஷ்யூ கெரினாவுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க இது கொஞ்ச நாளில் 1 ஆர் 2 வீக்ஸில் இது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஐடிக்கும் நல்லது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா நண்பா? நீங்கள் அவசரப்பட்டு மேட்ச் மேக்கிங் ஆகலை, ஐயோ விளாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் இந்த அப்டேட்னால தான் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி சரியாயிரும். இதனால் நீங்கள் போட்டுட்டு திருப்பி உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஐடி பேன் ஆயிரும். நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஐடிக்காக நீங்கள் தான் யோசிச்சு இது பண்ணணும். சரி நண்பா, இதுக்கு சொல்யூஷனே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணலாம். நிறையா விபிஎன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் எந்த விபிஎன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால், உங்களுக்கு மேலே ஒரு காட்டுற விபிஎன், இந்த விபிஎன் நல்லாவே இதாகுது. இந்த விபிஎன் கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் விபிஎனை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமுக்குள்ளே ஈஸியாக போகும். சரிங்களா நண்பா? இது மாதிரி உங்களுக்கு நல்ல கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.